இன்றைய முக்கிய செய்திகள். கல்வீடு கட்டும் திட்டத்தில் மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி 51 பயனாளிகளுக்கு ஆணை வழங்கினார். காமராஜர் கல்வீடு திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 கீழ் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் மங்களம் தொகுதியில் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வீதம் 51 பயனாளிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி ஆணை வழங்கினார். நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பெரியகடை காவல் நிலையத்திற்குட்பட்ட நகர பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் அதிகரித்து வந்ததை தொடர்ந்து பெரியகடை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அண்ணா சாலையில் பெரியகடை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி பைக்கில் வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் சென்னை கோணம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரமணா என்கிற பாபு என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பதை ஒப்புக்கொண்டார். மேலும் விசாரணைகள் புதுச்சேரியில் 2, தமிழகத்தில் 6 மோட்டார் சைக்கிள்களை திருடியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ரமணா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் 8 லட்சம் மதிப்பிலான 8 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட ரமணா மீது சென்னை, விழுப்புரம் ஆகிய காவல் நிலையங்களில் திருட்டு வழக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது. கிராண்ட் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட், ஓதியந்தலை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட், எல்லா ஒயிட் டவுன்ல நிறைய எம்பி தெஃப்ட், 2 வீலர் தெஃப்ட் கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கும். அதுல கிராண்ட் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் டீம் has done a wonderful job. Total 8 motorcycles have been recovered worth around 8 lakh rupees. So 3 cases have been registered in Grand Bazaar police station. போன மாச 2 கேஸ், மார்ச்ல 1 கேஸ். 2 wheeler theft were registered. In that we had taken the CCTV footage. So accused identify புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. ஜிஎன் பாளையம், மூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தவர், அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் தகுதியான பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஜூன் 15 முதல் ஜூலை 31 வரை வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் என்ற மாநில திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வயிற்றுப்போக்கு காரணமான இறப்புகளை தடுக்க துத்தநாக மாத்திரைகள், தாய்ப்பால் ஊக்குவிப்பு, சுகாதார விழிப்புணர்வு, தடுப்பூசி உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் 73,284 குழந்தைகள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மாநில தொடக்க விழாவை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் துவக்கி வைத்தார். விழாவில் சுகாதாரத்துறை அதிகாரிகள், குழந்தைகள் நல மருத்துவர்கள், பல்வேறு ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் பங்கேற்றனர். வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவர் ஆன்லைனில் மூலம் குழந்தைகள் ஆடைகளை 5,350 ரூபாய்க்கு ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் அவை டெலிவரி செய்யவில்லை. தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்தவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்துள்ளார். அதேபோல் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து 399 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்ய தனது போன்பே மூலம் பணம் அனுப்பி ஏமாந்தார். முதலியார்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை பார்த்து 17,643 ரூபாய்க்கு குர்த்தி உள்ளிட்ட ஆடைகள் வாங்க பணம் அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்த புகார்களின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் தற்காலிக சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 79 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும்
பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகளுக்கான முதல் தவணை நிதியாக ரூபாய் 1,00,000 பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் செந்தில்நாதன், இளநிலை பொறியாளர் சிவா, களப்பணியாளர் இளங்கோ, வில்லியனூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். பாரதத்தின் தலைசிறந்த சிந்தனையாளர், கல்வியாளர் மற்றும் தேசியவாத தலைவரான டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் 165வது பிறந்த நாளை முன்னிட்டு ஓசடு தொகுதி பாஜக சார்பில் தொகுதி தலைவர் சிவசங்கரன் தலைமையில் கூடப்பாக்கம் கிராமத்தில் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சபாநாயகர் செல்வம், மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் திரு உருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் தொகுதி மகளிரணி தலைவி உட்பட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரத்தில் கடும் வெயில் காரணமாக வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் நடப்பு கோடை காலத்தில் புதுச்சேரியில் நேற்று 102 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவானது. அதன் காரணமாக சாலைகளில் அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதன் மூலம் நேற்றுடன் சேர்ந்து இந்த ஆண்டு புதுச்சேரியில் 27வது முறையாக வெப்பம் சதம் அடித்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.